உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்றேசு சொல்லியிருக்க, உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்றேசு சொல்லியிருக்க, எழும்பு எரிந்து ஜுவாலிக்க, திரும்பு திரும்பு நிலைத்திருக்க, எழும்பு எரிந்து ஜுவாலிக்க, திரும்பு திரும்பு நிலைத்திருக்க, உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்றேசு சொல்லியிருக்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது பிசாசு பிடித்து குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் குருடனும் ஊமையுமான ஒருவனை கொண்டு வந்தார்கள். கண் பார்வை இல்லாமை, பேச முடியாத ஊமை, இந்த இரண்டும் சரீரத்தில் இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய குறைவில் ஒன்றாயிருக்கும். இப்படிப்பட்ட குறைவோடு ஜீவிப்பது மிகப்பெரிய சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாயிருக்கும். தேவன் மனுஷனை உண்டாக்கின போது அவன் சகல ரீதியிலும் நல்லவனாக இருந்தான். மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தம் மனுஷ வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் அநேக குறைவுகள் ஏற்பட்டது. கண் பார்வை இல்லாமல் இருப்பது மிகவும் துக்கம் வாய்ந்த ஒரு நிலைமை. அந்த குறைவின் நிமித்தம் மனுஷன் வெளிச்சத்தை காண முடியாது. இது நம்மளுடைய ஆவிக்குரிய நிலைமையையும் காண்பிக்கிறது. மனுஷன் தேவனுடைய ஒளியை காண முடியாதவனாயிருக்கிறான். காரணம், எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துகிற ஒன்றே வெளிச்சமாயிருக்கிறது. மனுஷன் மறைத்து வைக்க நினைக்கிறது தேவனுக்கு முன்பாக ஒருபோதும் மறைக்க முடியாது. மனுஷன் தன்னுடைய இந்த ஆத்மீக நிலைமையிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம். அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்து சிலுவையில் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். அதனாலே யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். நீங்களும் உங்களுடைய ஜீவியத்தில் ஆவிக்குரிய கண் பார்வை இல்லாத நிலைமையிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று தேவனிடத்தில் உங்களுக்காக இதுவே எங்கள் ஜெபமாயிருக்கிறது.